ஹலோ எவ்ரிஒன். இன்னிலேருந்து ஒரு கான்செப்ட் வைஸ் வீடியோ போடலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இது எப்படின்னா, ஒரு டாப் 5 மூவிஸ் மாரி சஜெஸ்ட் பண்ணலாம். ஹாரர், த்ரில்லர் அதில வந்து டாப் 5 என்னோட டாப் 5 சொல்லலான்னு தான் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வாட்டி ஃபர்ஸ்ட்டு வந்து நான் சொல்லப்போறது வந்து த்ரில்லர். மலையாளம் த்ரில்லர்லேருந்து டாப் 5 எனக்கு புடிச்ச டாப் 5 மூவிஸ் வந்து நான் சஜெஸ்ட் பண்ண போறேன். யாரெல்லாம் பார்க்காம இருக்கீங்களோ கண்டிப்பா பாருங்க. இதில நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லப்போற படம் வந்து ஆஃபீசர் ஆன் டியூட்டி. ஸோ இந்த படம் வந்து ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மாரி ஸ்டார்ட் ஆகுங்க. நான் பெஸ்ட் ஆக்ஷன் மூவின்னும் சொல்லுவேன், த்ரில்லர் மூவின்னும் சொல்லுவேன். சூப்பரா இருக்குங்க. ஒரு ஜஸ்ட் வந்து செயின் ஸ்கிராட்ச் ஆ கேஸ் மாரி தான் இது ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனா அந்த கேஸ் கொண்டு போற இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஸ்க்ரீன் பிளே இருக்கு பாருங்க, அல்டிமேட்டா இருக்கும். நான் மஸ்ட் வாட்ச்ன்னே சொல்லுவேன். அதிலயும் ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் வரும். 2 ஆக்ஷன் சீக்வென்ஸ் 2மே அல்டிமேட்டா இருக்குங்க. இதுல வில்லனுங்க 5 பேர் இருப்பானுங்க. அவனுங்க பண்ற அலப்பற தான் இந்த மூவியே. மறக்காம பாத்துருங்க. பாத்தவங்க கமெண்ட்ல சஜெஸ்ட் பண்ணுங்க. 2வது மூவி நான் சொல்லப்போற படம் வந்து கிஷ்கிந்தா காண்டம். ஸோ இந்த படம் வந்து அல்டிமேட்டா இருக்குங்க. இதுல ஒரு ஹீரோவோட அப்பா பண்ற தரமான சம்பவம் தாங்க இந்த படமே. இதுல ரைட்டிங் தாங்க இருக்கறதுலயே அல்டிமேட். ஸ்க்ரீன் பிளே நரேஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போவும். ஆனா இதுல கடைசியா ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க பாருங்க. யாராலயும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க. அப்படி இருக்குங்க. ஸ்க்ரீன் பிளேக்காகவே இந்த படத்த பாக்கலாங்க. இதுதான் என்னோட 2வது சஜஷன். 3வது சஜஷன் என்னன்னா, சேம் டீம் கிஷ்கிந்தா காண்டம் எடுத்த சேம் டீம் தான் வந்து இந்த மூவியும் எடுத்திருப்பாங்க. இந்த மூவி பேர் வந்து எக்கோ. ஸோ இதுவும் வந்து ஒரு மலையாளம் த்ரில்லர் தான். மஸ்ட் வாட்ச்ன்னு சொல்லுவேன். அதுல எப்படியும் அவங்க அப்பா ஹீரோவோட அப்பா வந்து மாஸ் காட்டியிருப்பாரோ, இதுல வந்து வயசான கிழவி வந்து மாஸ் காட்டுங்க. கடைசில ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க பாருங்க. அல்டிமேட் இந்த ஸ்கிரீன் பிளே அண்ட் நரேஷன் ரிட்டன் அல்டிமேட். இந்த படத்த பார்க்கலன்னா மிஸ் பண்ணாம பார்த்துருங்க. மஸ்ட் வாட்ச்ன்னே நான் சொல்லுவேன். 4வது படம் நான் சொல்லப்போற படம் வந்து ரேகா நட்சத்திரம்ங்க. இந்த படத்த பார்க்கலன்னா பார்த்துருங்க. இதுவும் ஒரு பெஸ்ட் த்ரில்லர்ன்னு நான் சொல்லுவேன். இது சோனில இருக்கு, தமிழ் டப்பிங்லயும் இருக்கு. பெஸ்ட் கிரைம் த்ரில்லர்ன்னு நான் சொல்லுவேங்க. முன்னாடியே ஒரு கொலை நடந்துருங்க. ஒரு சின்ன பொண்ண கொன்றுவாங்க. அந்த கொலை பண்ணவன் யாரு? அத கண்டுபிடிக்கிறது தாங்க கதையே. இது வந்து ஒரு 20 இயர்ஸ் கேஸ் மாரி இருக்கும். ஒரு 20 வருஷமா அந்த கொலையாளிய கண்டுபிடிப்பாங்க. அதுதான் இதுல. கடைசியா அந்த 20வது வருஷத்துல கண்டுபுடிச்சாங்களா இல்லையா? அதுதாங்க த்ரில்லரு. ஃபைனல்ல பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்கும். யாருமே எதிர்பாராத ட்விஸ்ட் இருக்கும். மஸ்ட் வாட்ச்ன்னே நான் சொல்லுவேன். ஸோ என்னோட கடைசி சஜஷன் என்னன்னா, சுஷ்மிதா தர்ஷினி. ஸோ இது வந்து ரஜினியாவும், பெசல் ஜோசஃப்பும் நடிச்சிருப்பாங்க. ஒரு சூப்பர் காமெடி த்ரில்லர்ன்னு நான் சொல்லுவேன். ஒரு மாரி சூப்பராவே போகும். ஸோ நம்ம பெசல் ஜோசப் தான் வில்லனா நடிச்சிருப்பாரு. அவரு வந்து ஒரு கிரிமினல் தனம் ஒண்ணு பண்ணுவாருங்க. அத கண்டுபுடிச்சு மக்களுக்கு சொல்றது தான் இதுல நசீரியாவோட வேலையாவே இருக்கும். அத சூப்பரா பண்ணியிருப்பாங்க. ஒரு மாரி த்ரில்லர் அல்டிமேட்டா இருக்கும். இதுல ட்விஸ்ட்னா அங்கங்க ட்விஸ்ட் சூப்பரா வச்சிருப்பாங்க. நான் மஸ்ட் வாட்ச்ன்னே சொல்லுவேன். ஸோ